ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி செய்யலாமா? அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு போட்டு நான் மாவு கலக்கி வச்சுருக்கேன், ராகி மாவை. அதை இதில் ஊற்றிக்கலாம். அடுத்து 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி குயிக்காக ஒரு சட்னி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதோட ஊற்றிடலாம். இந்த சட்னி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். நம்ம கெவுரு இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்னி இந்த மாதிரி நல்லா சுண்டி வரட்டும். இது எங்கள் பெரியம்மாவோட ரெசிபி தான். இந்த சட்னியை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காவ்யா குக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.